பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதலாவதா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்க அவ்வளவு டிவைசஸ்க்கும் சர்வர்ஸ்க்கும் அந்த சர்வர்ஸில் ஹோஸ்ட் ஆகியிருக்க வெப்சைட்ஸ்க்கும் அதுக்குன்னு தனியான அட்ரஸ் இருக்கும். இதைத்தான் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக நம்பர்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இந்த நம்பர்ஸை தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் மனிதர்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சிருக்கிறது கஷ்டம். இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வந்து இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. அதே மாதிரி தான் ஆன்லைனில் இருந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. இதனால அந்த நேரம் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸோட எண்ணிக்கையும் குறைவாக இருந்துச்சு. பட் காலப்போக்கில் இந்த வெப்சைட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிற நேரம் ஒவ்வொரு வெப்சைட்டோடையும் ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சு அதை டைப் பண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலையாக மாறிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு வந்து பெயர்கள் தான் ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸோட இந்த மாதிரி பெயர்களை ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிரெக்டரி, இப்போ சொல்ல போனால் நம்ம ஃபோனில் உள்ள ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் தான் இந்த டிஎன்எஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் டொமைன் நேம் சர்வீஸ். ஸோ நாங்கள் ஃபோனில் ஒருத்தரோட கண்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருக்க நேரம் திரும்ப அந்த கண்டாக்டை தேடுறதுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ண மாட்டோம். அது எப்படி சேவ் பண்ணமோ அந்த நபரோட பேரை டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணுவோம். அந்த நேரம் ஃபோன் வந்து அந்த கண்டாக்டை நம்மளுக்கு காட்டும். இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ப்ரௌசருக்கு போயிட்டு அதில் வந்து ஒரு டொமைன் நேமை டைப் பண்ணுற நேரம், உதாரணத்துக்கு www.google.com டைப் பண்ணுற நேரம் அது டிரெக்டாக அப்படியே google.comக்கு போகாது. முதலாவதா நாங்கள் டைப் பண்ண அந்த வெப் அட்ரஸ் வந்து ஒரு ரிகர்சிவ் சர்வருக்கு போகும். ரிகர்சிவ் சர்வர்னா உங்களோட ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது நீங்க யூஸ் பண்ற சிம் ஒரு ரவுட்டர் கம்பெனி கிட்ட உள்ள ஒரு சர்வர். இந்த சர்வருக்கு தான் நீங்க டைப் பண்ற அந்த வெப் அட்ரஸ் முதல்ல கொண்டு போகப்படும். அங்க அந்த சர்வருக்கு தெரியும் நீங்க தேடுற இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் எந்த டிஎன்எஸ் சர்வர்ல இருக்கு அப்படின்னு. ஏன்னா உலகத்துல பல இடங்கள்ல இந்த டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ பொதுவா உங்களோட லொகேஷனுக்கு எந்த டிஎன்எஸ் சர்வர் ரொம்பவே கிட்ட இருக்கோ அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு இந்த ரிகர்சிவ் சர்வர் இந்த மெசேஜ் அனுப்பும். அதாவது இந்த வெப்சைட்டை ரிக்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த டிஎன்எஸ் சர்வர் என்னன்னா நம்ம போன்ல கான்டாக்ட் சர்ச் பண்ற மாதிரி அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை அதோட அந்த டேட்டா பேஸ்ல சர்ச் பண்ணும். ஸோ அதுல வந்து மில்லியன் கணக்கான டொமைன் நேம்ஸ் அங்க இருக்கும். அதுல ஈஸியா சர்ச் பண்றதுக்கு ஒரு ஹயர்கி சிஸ்டம் யூஸ் பண்ணும். அதாவது முதல்ல நாங்க டைப் பண்ண வெப்சைட்டோட டிஎல்டி டாப் லெவல் டொமைன், அது .com .org அப்படின்றத சர்ச் பண்ணி அதுக்கு பிறகு செகண்ட் லெவல் டொமைன், அதாவது இந்த கூகுள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்குமே google.com facebook.comல அந்த நேமை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸை அந்த போன வழியிலேயே திரும்ப நம்ம டிவைஸ்க்கு அனுப்பிடும். இப்போ நான் சொன்ன இந்த அவ்வளவு விஷயமும் நீங்க உங்களோட ப்ரௌசர்ல வெப் அட்ரஸை டைப் பண்ணி என்டர் கொடுத்து அந்த வெப்சைட் லோட் ஆகுறதுக்குள்ளுக்க நடக்கிற விஷயம். பட் இதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு. ஏன்னா இப்பே புரிஞ்சிருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு. அதே மாதிரி தான் நிறைய பேர் வெப்சைட்ஸ் ஒரே நேரத்தில் ரிக்வெஸ்ட் பண்ற நேரம் இந்த சர்வர்ஸ்க்கு டிராஃபிக் கூட்டுற நேரம் அது வந்து நல்லாவே ஸ்லோ ஆகிரும். இதனால வெப்சைட் லோடிங் டைம்ஸ் ரொம்பவே அதிகமாகிரும். இதை தடுக்கிறதுக்காக டிஎன்எஸ் கேஷிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதாவது ஒருத்தர் ஒரே வெப்சைட்டை அடிக்கடி யூஸ் பண்றாருன்னா அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க ஒவ்வொரு தடவையும் இந்த ரூட்டால திரும்ப திரும்ப போயிட்டு வரதை விட அந்த ஐபி அட்ரஸை எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அதை வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் டிஎன்எஸ் கேஷிங். இந்த கேஷிங் வந்து உங்களோட ப்ரௌசர்ல நடக்கும். அதே மாதிரி நீங்க ரவுட்டர் எதுவும் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ரவுட்டர்லயும் நடக்கும். அண்ட் லாஸ்டா நான் முதல்ல சொன்ன உங்களோட ஐஎஸ்பி கிட்ட உள்ள அந்த ரிகர்சிவ் சர்வர்லயும் நடக்கும். இதை தான் ரீசெண்டா ஏர்டெல் கம்பெனி வந்து 40% ஃபாஸ்டர் லோடிங் ஸ்பீட் அப்படின்லாம் சொல்லிட்டு வெப்சைட் கேஷிங் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கனால அதிகமான நேரங்களில் நாங்கள் டைப் பண்ற அந்த வெப் அட்ரஸ் வந்து இந்த டிஎன்எஸ் சர்வர்ஸ் கிட்டே போகாது. அது நம்ம ப்ரௌசர்லயோ அப்படி இல்லாட்டி இந்த ரிகர்சிவ் சர்வர்லயோ உள்ள அந்த கேஷ் டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு வெப்சைட்ல லோட் ஆக்கிரும். அண்ட் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கே தனியாக இந்த மாதிரி டிஎன்எஸ் சர்வீசஸ் வச்சிருக்காங்க. கூகுள்ல டிஎன்எஸ் சர்வீஸை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ண முடியும். அதாவது சப்போஸ் நீங்க வந்து உங்களோட இந்த இன்டர்நெட் டிராஃபிக் போற இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காட்டி அந்த ரூட்டை வந்து மாத்தலாம். உங்களோட ஐஎஸ்பிக்கு போகாம நீங்க வந்து கூகுள் சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அதுலயும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. கூகுள் வந்து எந்த மாதிரி இந்த டேட்டா எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. டிஎன்எஸ் பத்தி லாஸ்டா சொல்ல இருக்க விஷயம் தான் இந்த பேசிக் டிஎன்எஸ் கட்டமைப்பு வந்து கடந்த 30 வருஷமா அவ்வளவு சேஞ்ச் ஆகவே இல்லை. அது எப்படி ஆரம்பிச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கு, சில சேஞ்சஸோட. பட் இது வந்து சில செக்யூரிட்டி ரிஸ்க்கும் காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஐபி அட்ரஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸ் ஸ்பூஃப் பண்ணி நான் வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணினேன்னா அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து அந்த ஒரிஜினலா அந்த ஐபி அட்ரஸை வச்சிருக்கவர் தான் அப்படி ரிக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சு அந்த கம்ப்யூட்டருக்கு நான் என்னென்ன டீடைல்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணணும் அது அவ்வளோத்தையுமே அனுப்பிடும். ஸோ இப்படி ஒரே நேரத்தில் நிறைய ரிக்வெஸ்ட் அனுப்பி ஒரு கம்ப்யூட்டரை கிராஷ் பண்ண முடியும். இதை தவிர இந்த டிஎன்எஸ் சர்வர், டிஎன்எஸ் கேஷிங்கோட தொடர்பான நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் இருக்குது. பட் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிக்கிட்டு வராங்க. ரீசெண்டா கூட கூகுளும் மொசில்லாவும் இணைந்து HTTPக்கு பதிலாக இந்த டிஎன்எஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்க ட்ரை பண்றாங்க. அது ஏற்கனவே
கூகுள் குரோம் ப்ரௌசர்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்